ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கொஞ்ச நாளாக கேட்டுகிட்டே இருந்த டவுட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கேஸ்ட் அயர்ன் பற்றி நிறைய டவுட்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஏன்னா நான் என்னோடய குக்கிங்கில் அதிகமாக கேஸ்ட் அயர்ன் தான் யூஸ் பண்ணுவேன். அதை நான் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணுறப்பையும் நிறைய விதமான டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி என்கிட்ட இருக்க கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் காட்டிட்டு அதுக்கப்புறமா அதை நான் எப்படி எவ்ரிடே மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் இதில் கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்கிட்ட இருக்கிற கேஸ்டின் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்தது. ஏன்னா எனக்கு குக்கிங்கில் கேஸ்டின் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஏதாவது தொக்கு மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே நான் கேஸ்டைனில் தான் குக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லா கேஸ்டைன்ஸும் இங்கே நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குயிக்காக நான் கேஸ்ட் அயனுக்கும் நார்மல் அயனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை குவிக்காக நான் சொல்கிறேன். நார்மல் அயன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் அயன் மெட்டலில் பண்ணுற ஒரு தின்னான ஒரு வெசல் அது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அந்த அயன் நல்லாயிருக்கும். ஆனால் அதில் ஹீட் உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. அதாவது ரோஸ்ட்டெல்லாம் நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணணும், அதாவது நல்லா ஸ்லோ குக்கிங்கில் பண்ணணும் அப்படின்றப்போ அந்த அயன் உங்களுக்கு செட் ஆகாது. அதே இந்த கேஸ்ட் அயன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அயனோட நிறைய மெட்டல்ஸ் கலந்து கேஸ்டிங் மெத்தடில் இதை தயாரிப்பாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த குக்வேர் நீங்கள் கேஸ்ட் அயனில் எடுத்துக்கிட்டாலும் அந்த குக்வேர் எல்லா பகுதியுமே ஒரே திக்னஸில் இருக்கும். அந்த மாதிரி மோல்டட் மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி இது மோஸ்ட்லி சிங்கிள் பீஸாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஹேண்டில் இருந்து உங்களுக்கு அந்த பாடி எல்லாமே சேர்ந்து ஒரே சிங்கிள் பீஸாக தான் வரும். அதே அயன் நார்மல் அயனில் பார்த்தீங்கன்னா கடாயெல்லாம் அயனில் இருக்கும். உங்களுக்கு அந்த கடாயோட அந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வேறு மெட்டல் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இது உங்களுக்கு லாங் லைஃப், அதாவது லைஃப் டைம் உங்களுக்கு இந்த குக்வேர்ஸ்லாம் வரும். அதாவது ப்ராப்பராக நம்ம இதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா. அதே நம்மளோட நார்மல் அயன் அப்படின்னா அந்தளவுக்கு அது உங்களுக்கு லாங் லைஃப் வராது. சீக்கிரம் அது உடனே உங்களுக்கு துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். பட் இந்த அயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கேஸ்ட் அயன்ஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் கேட்டு அதாவது புளி அதுக்கப்புறமா தக்காளியெல்லாம் யூஸ் பண்ணி சமைக்க முடியுமா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணிட்டும் எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க ஒவ்வொரு பாத்திரங்களையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தோசை தவா. இந்த தவா தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் தோசை நம்ம பண்ண முடியும். ரொம்ப பெருசாக தோசை ஊற்றணும் அப்படின்னா நான் அதுக்கு தனியாக ஒரு கடாய் வச்சுருக்கேன். அது கேஸ்ட் அயர்ன் கிடையாது, இது கேஸ்ட் அயர்ன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தோசை நீங்கள் ஊற்றுறப்பே அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வரும். ஒரு நான்ஸ்டிக்கில் ஊற்றுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு கிறிஸ்பினஸ் வேறு, இதில் செய்கிறப்போ வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்ல கிறிஸ்பியாக வரும். ஊத்தாப்பம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இதோட அளவு 26 சென்டிமீட்டரு. இதுதான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது. ஸோ நான் டெய்லியும் யூஸ் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா ஓரத்தில் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த எண்ணெயோட ரெசிடியூ எல்லாமே தங்க ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நான்ஸ்டிக் கடாய் மாதிரி சூப்பராக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இது நான் யூஸ் பண்ணுற கேஸ்ட் அயர்ன் தோசை தவாவில் இது ஒன்று தான் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கிட்ட ஸ்கில்லெட் அந்த டைப்பில் தான் இருக்குது. அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதை பற்றி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது தட்கா பேனு. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் இது தான் எங்கிட்ட இருக்கிறதுலே. ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். கொஞ்சம் தாளிப்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது நம்ம சாம்பார் தாளிக்கிறது, சட்னி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாளிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது மெயின்டைன் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸி. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவும் வாஷ் பண்ண தேவையில்லை. அந்த எண்ணெய் இருந்தாலே அது அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்பப்போ மட்டும் நம்ம எடுத்து இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸு, 6 இன்ச்சஸ்ன்னு நினைக்கிறேன். இதோட அளவு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் ரொம்ப சின்ன சைஸ் இது. இப்போ அடுத்ததாக இந்த ஸ்கில்லட் பற்றி காட்ட போகிறேன். இதுவும் ஒரு சின்ன சைஸ் ஸ்கில்லட் தான்.
இது வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி மீன் வறுக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முட்டை இதெல்லாம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இதுவும் நல்ல நான்ஸ்டிக் மாதிரி சூப்பராக வரும் ஃபிஷ் ஃப்ரைக்கெலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரை. இப்போ நான் காட்டுற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அவைலபிள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தோட லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதே ஸ்கில்லட் டைப்பில் அடுத்து ஒரு பெரிய சைஸ் நான் வச்சுருக்கேன். இதுதான் வந்து மோஸ்ட்லி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஒரு 2-3 பேத்துக்கான ரோஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஸ்கில்லட்டில் பண்ண முடியும். ஸோ இதுவும் நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் தான். நான் காட்டுற எல்லாமே மோஸ்ட்லி சிங்கிள் பீஸாக தான் இருக்கும். தனியாக வந்து உங்களுக்கு மோல்டு மாதிரிலாம் எதுவுமே வராது. ஸோ இது வந்து லார்ஜ் பிராண்டோடது தான். இந்த ஸ்கில்லட் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஸ்ட் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அடுத்ததாக வந்து இந்த ஸ்கொயர் டைப்பில் ஒரு ஸ்கில்லட் வச்சுருக்கேன். இது வந்து மோஸ்ட்லி நான் இந்த பன்னீர் டிக்கா அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது கிரில்டு ஐட்டம் பண்ணுறதுக்குலாம் அதை நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவேன். சிக்கன் கிரில் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் ரொம்ப ஈஸியாக வரும். அதே மாதிரி இப்போ நான் காட்டுற எல்லா ஸ்கில்லட்ஸுமே வந்து இண்டக்ஷன் பாட்டமும் இது வந்து இண்டக்ஷன் அடுப்புலேயும் ஒர்க் ஆகும், கேஸ்லேயும் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி ஐட்டங்கள் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்லட் வந்து நான் உங்களுக்கு லிங்க் கிடைச்சா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பட் நான் தேடின வரைக்கும் ஆன்லைனில் இது அவைலபிள் இல்லை. இப்போ அடுத்ததாக வந்து என்னோடய ஃபேவரட்டான இன்னொரு கடாய் டைப்பில் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடாய். இதுவும் வந்து நான் மோஸ்ட்லி என்னோடய டெய்லி குக்கிங்கில் யூஸ் பண்ணுவேன். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆப்பம் பேன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். நல்லா உங்களுக்கு இப்படி கொஞ்சம் வைடாக இருக்கிறனால கிளறதுக்குலாம் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணுறதுக்கு இதுவும் ரொம்ப நல்ல ஒரு கடாய். இதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் அவைலபிள் இருக்குது ஆன்லைனில். அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நான் வந்து இது வரைக்கும் காட்டினதெல்லாம் மோஸ்ட்லி நான் எங்களோட டெய்லி குக்கிங்கில் யூஸ் பண்ணுற விஷயங்கள். அடுத்து கெஸ்ட்டு வராங்க இல்லை நிறைய சமைக்கிறேன் அப்படின்றப்போ ஒரு சில கேஸ்டைன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த கடாய் பாருங்கள், இது வந்து ஹேண்டிலோடு உங்களுக்கு வரும். ஸ்கில்லட் டைப்பில் இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெப்த் இருக்கும். இதில் வந்து கிரேவி இதெல்லாம் வந்து நல்லா பண்ண முடியும். நல்லா ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் இதில் வந்து சமைக்க முடியும். அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் அதே மாதிரி ரோஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சூப்பராக வரும். இது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் சமைக்கிறப்ப யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இன்னொரு பெரிய ஸ்கில்லட் நான் வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிறதுலே பெருசு இந்த ஸ்கில்லட் தான். ஸோ இது வந்து நிறைய பேர் வர்றப்போ சமைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து தோசையும் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நல்லா சீசன் பண்ணி வச்சுருக்கிறனால சுத்தமாக ஒட்டாமல் வரும். அதனால் தோசை ஊற்றுறோம் அப்படின்னாலுமே ஒட்டாமல் நல்லா வரும். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தோசையும் இதில் ஊற்ற முடியும். அடுத்ததாக வந்து இப்போ நான் காட்டினது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி ஸ்கில்லட்டு கடாய் அந்த டைப்பில் தான் இருக்குது. ஒரே ஒரு கேஸ்டைன் பாட் மட்டும் என்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். என்கிட்ட இருக்க ஒன் அண்ட் ஒன்லி ஒரு கேஸ்டைன் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து உங்களுக்கு அந்த பாட் எல்லாமே சிங்கிள் மோல்டட் தான், சிங்கிள் பீஸு. ஆனால் லிட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும் மூடியில். ஸோ இது வந்து நம்ம பிரியாணி, அதுக்கப்புறமா குழம்பு, ஃபிஷ் குழம்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு பாட் இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணிலாம் சுத்தமாக ஒட்டாமல் நல்லா வரும். கீழே இருக்க மீட் எல்லாமே பார்த்திங்கன்னா தம்மில் வைக்கிறோம் இல்லையா, அந்த டைமில் நல்ல கீழே அந்த மீட் எல்லாமே கொஞ்சம் நல்ல கிரில் ஆகி சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் காட்டின இந்த பாத்திரங்கள் எல்லாம் தான் நான் வந்து வச்சுருக்க கேஸ்டைன் பாத்திரங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெகுலராக எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னால் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் கேஸ்டைன் ரிலேட்டடாக. அதில் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரீ சீசன் பண்ணாத ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதை எப்படி வீட்டிலேயே சீசன் பண்ணணும் அப்படின்ற மெத்தடை வந்து அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அதனால் சீசன் பண்ணுறதை பற்றிலாம் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறது கிடையாது. டெய்லி யூஸ்க்கு அப்புறம் அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி அதில் என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கேஸ்டைனை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதில் என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உங்களில் நிறைய பேர்த்துக்கு காமனாக இருக்க டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி அதுக்கப்புறமா புளிலாம் சேர்த்து செய்கிற ரெசிபீஸ் வந்து கேஸ்டைனில் சமைக்க முடியுமா அப்படின்றத வந்து அதிகமான பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக செய்யலாம், நீங்கள் வந்து தக்காளி சேர்த்தும் பண்ணலாம். அதே மாதிரி புளி சேர்த்து சமைக்கிற ரெசிபீஸ் எல்லாமே கேஸ்டைன்லேயும் நீங்கள் வந்து சமைக்க முடியும். ஆனால் ஒரே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சமைச்சு முடிச்சோன்னே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நான் வந்து ஒரு சுண்டல் கிரேவி செய்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துருக்கேன், அதே
அதே மாதிரி கொஞ்சம் புளியும் சேர்த்து தான் அதை நான் செய்கிறேன். என்னென்னா அது சமைச்சு முடித்த உடனே நம்ம அப்படியே அந்த பாத்திரத்தில் விடாமல், இப்போ மித்த பாத்திரங்கள்லாம் செய்கிறப்போ நம்ம அந்த ரெசிபியை வந்து அப்படியே அதில் வச்சுருவோம் சில நேரம். பட் கேஸ்ட் அயனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தக்காளி புளிலாம் சேர்த்து செய்கிறீங்கன்னா அதை இமீடியட்டாக இந்த மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் மாற்றிடணும். செஞ்சு முடிச்சனையுமே நீங்கள் மாற்றிடணும். இல்லைன்னா அந்த அயனும் தக்காளி புளி இதெல்லாம் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு அந்த டிஷ் வந்து கருப்பாக மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அதில் அயனோட வாடை வந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது உடம்புக்கும் நல்லது இல்லை அந்த மாதிரி செய்கிறது. ஸோ அதனால் நீங்கள் சமைச்சு முடிச்சனையும் இமீடியட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம கேஸ்ட் அயர்ன் பாத்திரங்களை யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை டெய்லி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ செஞ்ச அந்த சுண்டல் கிரேவி ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா அந்த பாக்கி இருக்கிற கிரேவிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கருப்பாக மாறிடுச்சு பாருங்கள். ஏன்னா அதில் நான் புளி தக்காளி இதெல்லாம் சேர்த்துருந்தேன். ஸோ அதனால தான் நம்ம வந்து உடனே அதை மாற்றணுன்ற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ரெசிபி வந்து கொஞ்சம் கருப்பாக மாறி இருக்கும். அதே மாதிரி அயனோட ஸ்மெல் ரொம்ப வரும் அந்த பாத்திரத்தில். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, நார்மல் தூள் உப்பு இருக்கு இல்லையா, அது வந்து தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து அரிசி மாவு நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதே மாதிரி இது க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்லாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த சீசனிங் வந்து போயிடும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாத்திரத்தில் வந்து தண்ணி சேர்க்காம அந்த ஸ்க்ரப்பை மட்டும் நம்ம லேசாக ஈரம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா அது எல்லாமே ஈஸியாக வந்துடும். அடி பிடிச்சிருந்தாலுமே ஈஸியாகவே வந்துடும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப அடி பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சமைச்சு முடிச்சோன்னே அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு நீங்கள் அடுப்பில் திரும்ப வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த அடி பிடிச்சதெல்லாம் ஈஸியாக வந்துடும். ரொம்ப அடி பிடிச்ச பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா நார்மலாக நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சாலே போதும், நல்லாவே க்ளீன் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த கிரேவி ஒட்டியிருந்தது எல்லாமே ஈஸியாக வந்துருச்சு. நல்லா அதை வந்து நம்ம தண்ணியில் அலசிடலாம். சோப் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சின்ன சின்ன போர்ஸ் மாதிரி இருக்கும் கேஸ்ட் அயர்னில், அதில் போய் சோப் வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆகும். அதனால் நம்ம சோப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தான் அதை வந்து க்ளீன் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு, சப்போஸ் நீங்கள் வந்து வெயில் இருக்க இடத்துல இருந்தீங்க அப்படின்னா நல்லா தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து வெயில் இல்லாத இடங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா தொடச்சிட்டு அடுப்பில் வச்சு இதை சூடு பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. எந்த இதுவுமே அதில் வந்து கரையே இல்லை. அவ்வளோ தூரம் நல்லா க்ளீன் ஆகி வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள் தான் அதை மெயின்டைன் பண்ணுறது. பார்த்தீங்கனாலே தெரியும், சுத்தமாக எந்த கரையுமே இல்லை, எல்லாமே க்ளீனாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த ஈரத்தை எல்லாத்தையுமே நல்லா நான் தொடச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி ஹை குவாலிட்டி கேஸ்ட் அயர்ன் வாங்குறப்போ நீங்கள் வந்து லைட்டாக அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அது வந்து துருப்பிடிக்காது. இதே கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து கேஸ்ட் அயர்ன் வாங்குறப்போ கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்கணும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா தொடச்சிட்டு இப்போ நான் வந்து அடுத்ததாக இதை வந்து கேஸ் அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறேன். இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரன்றனால நம்ம வந்து இது ரொம்ப ஸ்மோக்கிங் பாயிண்ட் அளவுக்கு கொண்டு வரக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு அடுத்து நீங்கள் சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த தண்ணிலாம் உங்களுக்கு வந்து அப்படியே மறைய ஆரம்பிக்கும். நல்லா கொஞ்சம் பாத்திரம் வந்து லேசாக சூடாக ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ வந்து அடுப்பை அமர்த்திடுங்க. அமர்த்திட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ண போகிறோம். தோசை தவாக்கெலாம் நம்ம வந்து இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இது யூஸ் பண்ணி தான் நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ண போகிறேன். எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ப்ரிஃபரபிளி கொஞ்சம் டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கிற மாதிரி எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அதில் ஒரு கோட்டிங் நல்லா உங்களுக்கு படிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா எல்லா பக்கமும் அந்த ஹேண்டில் அதுக்கப்புறமா பின் பக்கம் எல்லா பக்கமுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுறணும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நார்மலாக ஒரு கபோர்டில் எப்படி ஸ்டோர் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பாத்திரத்தை எடுத்து நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்னா லைட்டாக அதை வந்து அலசிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து டைரெக்டாக நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணுற கேஸ்ட் அயர்னை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரியே பண்ணீங்க அப்படின்னா லாங் லைஃப் இருக்கும். கேஸ்ட் அயர்னில் இன்றைக்கி வந்து நிறைய கிடைக்குது மார்க்கெட்ஸில், லோ ப்ரைஸஸில் கொடுக்குறாங்க. அதே மாதிரியான கேஸ்ட் அயர்ன் வந்து ஜாஸ்தி விலை வச்சும் விற்கிறாங்க. அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் எல்லாமே மோஸ்ட்லி லாஜோட அந்த பிராண்டு தான். அது நிறைய பேர் இதுக்கு முன்னால் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, லோக்கல்லே வந்து நமக்கு வந்து நிறைய கேஸ்ட் அயர்ன்ஸ் கிடைக்குது, இது ஏன் இவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. பொதுவாக நீங்கள் கேஸ்ட் அயர்ன் வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து இது நல்லா இந்த மாதிரி கருப்பாக இருக்கும்,
அதாவது நல்ல உங்களுக்கு வந்து ஷைனிங்காக பிளாக்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் கேஸ்ட் அயர்ன். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நல்லா அது வந்து லாங் லைஃப் வரும். இது வந்து நீங்கள் இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் காசு கூட போட்டு நீங்கள் வாங்குறப்போ அதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணுறோம் இல்லையா, வாஷ் பண்ணனே நம்ம வந்து வேகமாக அதை வந்து வெயிலில் காய வச்சு எண்ணெய்லாம் தடவ வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து காசு கூட போட்டு நல்ல குவாலிட்டியான கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் வாங்குறப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது. அதுதான் இதில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி நீங்கள் சமைக்கிறப்போ அந்த ஃபுட்டோட இதுவே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒட்டவே ஒட்டாது. மோர் லைக் நீங்கள் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் சமைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ சீசன்டாகவே கிடைக்கும். நீங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தனுமே ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். இதே வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக விலை போட்டு வாங்குறப்போ அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து உங்களுக்கு துரு பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. இப்போ நான் ஷேர் பண்ண மெத்தடில் நீங்கள் வந்து கேஸ்ட் அயர்னை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு உங்களுக்கு வந்து அது அப்படியே மெயின்டைன் ஆகும். நான்ஸ்டிக் பாத்திரம் மாதிரியே நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும் உங்களுக்கு. கேஸ்ட் அயர்னை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அதோட ஃபினிஷ் வந்து மெயின்டைன் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் துரு பிடிச்சி போயிடும். இல்லைனா அதில் சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரும்பு வாடை மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து இதில் ஒன்றே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை ஸ்டோர் பண்ணுறப்பயுமே எண்ணெய் தடவி தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதை எடுத்து சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயோடு நீங்கள் சமைக்க முடியாது. ஏன்னா நாளடைவில் அந்த எண்ணெய்க்குன்னு ஒரு வாடை வர ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதனால் எப்பயுமே கேஸ்ட் அயர்னை எடுத்து நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் போல் அதில் சமைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். ஹோப் நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸையும் வந்து இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் இன்றைக்கி காட்டின அந்த ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs ரெசிபீஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.